ஸோ ரீசெண்டாக என்னோட புது வீட்டில் எனக்கு இருந்த ஒரு பெரிய தலைவலி வந்து இந்த வீட்டுக்கு அடியால் சின்ன துவாரங்களால் சில அட்டைப்பூச்சிகள் வீட்டுக்குள்ளே மழை நேரங்களில் வாரது எனக்கு ஒரு தலைவலியாக இருந்தது. ஸோ அதுக்காகத்தான் நான் கண்டுபிடிச்ச ஒரு சொல்யூஷன் தான் நெட்டில் டராஸில் நான் அந்த வாங்கின இந்த டோர் அடியில் ப்ளாக் பண்ணுற இந்த ஸ்பஞ்ச் மாதிரி ஒரு டைப்பில் இருக்கிறது தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு வீடியோவிலேயே நீங்கள் பார்த்தா தெரியும். அது என்ன பாப்பிஸால் பாருங்கள், நான் உள்ளுக்கு அமுத்துற நேரம் ஒரு காவாசி அடி பக்கத்தில் போகுது. ஸோ இது குறித்து எனக்கு ஒரு கவலையாக இருந்தது. ஸோ ஃபைனலி நான் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட 93 சென்டிமீட்டர். என்னோட இந்த டோர் வந்து 93 சென்டிமீட்டரை விட ரொம்ப பெருசு. ஆனாலும் நான் இதை ஜாயின் பண்ணி தான் போட்டேன். மற்ற டோர்ஸுக்கு ஜாயின் பண்ணல. ஆனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஜாயின் பண்ணியிருந்தாலும் திறக்கிற நேரம் பூட்டுற நேரம் அது அந்த இடத்துல இருந்து ஜாயின் கலரையும் இல்லை, ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்தது. இனி எனக்கு இந்த பூச்சி தொல்லைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக யாருடைய உதவியுமே இல்லாமல் இதை நானே வந்த கையோடையே இதை அழகாக இதை அடியில் ஜாயின் பண்ணி, அதாவது இது ஈஸி, ரொம்ப அடியால் இழுத்து போடுறது மட்டும்தான். ஸோ சிம்பிளாக எனக்கு இது இருந்தது செய்கிறதுக்கு. ஸோ அளவாக இதை வந்து நான் அதை கரெக்டாக வெட்டி அதை ஃபிட் பண்ணிக்கிட்டேன். மற்ற டோஸுக்கு வந்து அதோட லென்த் எனக்கு பெருசாக இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவாக நான் அதை வெட்டி ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, என்னோடய வந்து பின் ரூமில் வந்து நான் வந்து சில நேரங்களில் எனக்கு தெரியாமலே ஏதாவது பூச்சி வந்துடுமோ அப்படின்னு பயத்தில் நான் இந்த மாதிரியெல்லாம் ஷால் எல்லாம் அமுக்கி இப்படியெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நான் நினைக்கிறேன் என்னே மாதிரியும் நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு யதார்த்தமாக உண்மையாகவே வாழ்கிறவங்களோட வீட்டில் கண்டிப்பாக இப்படியான வேலையை தான் யாருனாலும் செய்வாங்க. அதுவும் சின்னாக்கள் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் பயந்தான். மழை நேரங்களில் ஏதாவது வந்துடுமோ, நாங்கள் என்ன தான் க்ளீனாக வைத்திருந்தாலும் மழை நேரங்களில் நம்மளுக்கு தெரியாமலே சில நேரங்களில் அட்டை பூச்சிகள் உள்ளே வரலாம். ஸோ அதுக்காக நான் செஞ்ச வேலை தான். ஸோ ஃபைனலி இனி நான் அந்த மாதிரி துணி அடிக்க வேண்டிய பாப்பிஸ் அடியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நீங்கள் முதல்ல பார்த்தீங்க, அந்த கிச்சனில் கூட நான் பாப்பிஸை வந்து அதுக்கு வந்து அழுத்தி வச்சுருந்தேன். ஸோ இனி கிச்சனில் கூட நான் இனி பாப்பிஸ் அழுத்தி வைக்க தேவையில்லை. ஸோ அது மட்டும் இல்லை, மழை நேரங்களில் உங்களுக்கு தண்ணி வருமா இருந்தால் கூட இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். உங்களுக்கு அடியால் சாரல் எதுவும் வராதபடிக்கு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். எந்தவித மழை தண்ணி கூட இதுக்கு அடியால் வராதபடிக்கு அது வந்து உண்மைக்குமே தடுக்குது. அப்படி நான் இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப லேட்டாக இருக்கலாம், ஆனால் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் இப்போ தான் அமைஞ்சது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கும். இது யாராவது யூஸ் பண்ணாதவங்க யாராவது இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோ. உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். நான் வாங்கின லிங்க் உங்களுக்கு வேணுமென்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு லிங்க்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது கிச்சன் டோர் பாருங்கள், இவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக வந்திருக்கு. ஸோ இனி நான் பூச்சி புழுக்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.